ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இந்த எக்ஸாம்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பேசிக்காக நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பவும் இந்த வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து முடிச்சுட்டு அந்த குட்டி பாக்ஸில் டிக் பண்ணி தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போவீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு தெளிவாக படிங்க. எந்தெந்த பேட்ச் எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ஃபீஸ் எவ்வளவு, யூஜியாக இருந்தால் ஒரு பேப்பர் எவ்வளவு, பிஜியாக இருந்தால் ஒரு பேப்பர் எவ்வளவு, ப்ராக்டிக்கல் எவ்வளவு, ப்ராஜெக்ட் எவ்வளவு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை முன்னாடியே ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5 பேப்பர் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வித் ப்ரொவிஷனல் ஃபீஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஸோ அந்த ஃபீஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருங்க. இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணுறதே கிடையாது. டேரெக்டாக டிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ளே போயிடுறாங்க. ஸோ அங்கே ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பர், உங்களுடைய நேம், செமஸ்டர் பேட்டர்னுக்கு நேமை என்ட்ரி, ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரி பண்ணோன்னே நேம் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் நேம் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ மற்ற பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எந்தெந்த ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கணும் அந்தந்த சைஸில் ஏற்கனவே ரீசைஸ் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் லேட் பண்ணிங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியில் சப்மிட் கொடுத்த உடனே ரீசெட் ஆயிரும் அந்த பேஜ். ஸோ ரீசெட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் எல்லா டீட்டெயில்ஸும் இருந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது திரும்பவும் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்னாடியே ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் ரீசைஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வைங்க. மூணாவது என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ளே போய் உங்களுடைய ஜெண்டர் மேல் ஃபீமேல் அதில் மேலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பண்ணும்போது அதை செக் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணதில்லை. அடுத்து முக்கியமான மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. அது ரீசொல்யூஷன் பத்தாது. கம்பல்சரி மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாமே டச் ஸ்க்ரீன் மொபைலுங்கிறனால நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டரை டச் பண்ணும்போது அது ஒரு லெட்டர் டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிஸ்டமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் நீங்களே அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ரிலேஷனில் கொடுத்து பண்ணேன், நான் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பண்ணேன், அவங்க எப்படி டைப் பண்ணிட்டாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி அதை எடிட் பண்ணணும். நீங்கள் யார்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அவங்க உங்களுக்காக யூனிவர்சிட்டி வரமாட்டாங்க. ஸோ நீங்களே அப்ளை பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுற எக்ஸாம்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதை ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா டவுட்ஸ் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களாவே அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அப்ளை பண்ணுறது, இன்னும் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எஸ்பிஐலாம் ஃபீஸ் பே பண்ணுறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை யூஸ் பண்ணாமல் தனியாக ஆன்லைன் எஸ்பிஐ பே லிங்க் இருக்குது, நம்ம சர்டிஃபிகேட்டுக்கெலாம் ஃபீஸ் பே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பே பண்ணிங்க. அதை தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்காதவங்க மட்டும்தான் அந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கம்பல்சரி மொபைலில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணாதீங்க. முக்கியமாக ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பண்ணவே பண்ணாதீங்க. ப்ரௌசிங் சென்டர் போனால் நீங்களாகவே அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அந்த ப்ரௌசிங் சென்டர் உரிமையாளர்கிட்ட கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக சரி வராது. உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி பழகுனா தான் நீங்கள் எப்போ வேணாலும் அதை ஃபில் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது, யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம், பே பண்ண வேணாம்னு சொல்லலை. ஆனால் அதில் ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அந்த பேமெண்ட்டை ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெய்ட் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அப்ளிகேஷன் காப்பியை. அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறமும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கா. அதில் நம்ம பே பண்ண ஃபீஸ் நம்பரு, டிடி, அந்த ஐசிஐசிஐ நம்பரு, டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாம் கரெக்டாக பேஸ்ட் ஆகிருக்கான்னு கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் யூனிவர்சிட்டி ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. ஸோ அந்த மெயிலில் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த மெயில் ஐடிக்கு தேவையான ரிலேட்டட் டாக்குமெண்ட்டோட நீங்கள் மெயில் பண்ணுங்கள். 24 மணி நேரத்தில் அவங்களே சரி பண்ணிடுவாங்க. சப்போஸ் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த பேசிக்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வேறு யார்ட்டையுமே கொடுக்காதீங்க, நீங்களே ஃபில் பண்ணி பழகுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ புது ஸ்டூடெண்ட்டாக இப்போ தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்ளை பண்ண போகிறோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஏதாவது டவுட்னா மெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த April 24 மட்டும் கிடையாது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே இனிமேல் நீங்கள் எத்தனை செமஸ்டர் எழுதினாலும் ஸோ இந்த காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க.